ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த லாங் வீடியோவும் ஏற்காடில் எடுத்தது தாங்க. ஏற்காடு போயிட்டு வந்து கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. அதனால் சரி, இந்த போடும் பொழுதே சேர்த்து உங்களுக்கு அந்த ஏற்காடில் என்னெல்லாம் இருக்குது வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்றத சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு. இது பக்கோடா வியூ பாயிண்ட். பொதுவாக வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அங்கேருந்து பார்க்கும்பொழுது மலைகளோட முழுமையும் நம்ம வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி அந்தந்த இடத்துல அது ஓரளவுக்கு கவர் பண்ணி நமக்கு கண்ணில் நல்லா சூப்பராக பார்க்கலாம். அந்த மாதிரி தாங்க இந்த பக்கோடா வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா கீழே இருக்க கிராமங்கள், அந்த ரோடு அதெல்லாமே அழகாக தெரிஞ்சுது. இந்த மிஸ்ட்டுமே எங்கேன்னு கேட்டிங்கன்னா லேடிஸ் சீட்னு ஒரு இடம் அங்கே. இது வந்து இந்த இடம் எதுனா ஹோட்டலில், அதாவது ஏற்காடு தான் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த குருவிலாம் பாருங்களேன், காலையில் நேரத்தில் அந்த குளிர் தாங்காமல் அப்படி வந்து உள்ளே உட்காந்து நல்லா ரெக்கைகளையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறமா பறந்து போகுதுங்க. ரொம்ப சூப்பராக, அவ்வளோ மிஸ்ட்டு. இது ஏர்லி மார்னிங்லாம் கிடையாதுங்க, ஒரு 5 o'clock 4 o'clockன்னு நினச்சிடாதீங்க. 7 o'clock இப்படி இருந்தது. எப்படி இருக்கும் பாருங்கள். உண்மையிலே இந்த சீசன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வெயில் காலம் மாதிரி இல்லை, நல்ல பனி காலத்தில் போனோம்னா எப்படி இருக்குமோ டிசம்பரில் அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு மேலே ஆன முன்னாடி தான் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளவுட்ஸ் எல்லாம் நகர்ந்து அந்த மிஸ்டெல்லாம் போய் இந்த மாதிரி இருந்தது. இப்படி இருந்த இடம் எப்படி தெரிஞ்சது பார்த்தீங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜு. இங்கே நீங்கள் போனீங்கனாலும் ஃபுல்லாக அந்த வியூஸ் ஃபுல்லாக மலையோட உச்சியில் இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குங்க. செம்மையான அனுபவமாக இருக்கும் இது. அதே மாதிரி நான் ஏற்கனவே போட்டிருந்தேன், பீக்கு பார்க் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய இடங்க. இது வந்து சரியான உயரம். இதுவுமே போயிட்டு வந்துடுங்க போனீங்கன்னா. இது எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே தான். நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6:30 கூட இல்லைங்க, அது முன்னாடி ஒரு 6 o'clock ஆச்சு. ஆமாம், கரெக்டு 6 o'clockக்குள்ளேயே நல்லா அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரோடு ஒன்றுமே தெரியலங்க. ஃபுல்லாக இருட்டாக, லைட் இருக்க இடத்துலையுமே சரி அந்த லைட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்து லைட் வருது அப்படின்னா வண்டி வருது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ உண்மையிலே லோக்கலில் இருக்கவங்கனாலுமே சிரமம், அவ்வளோ மிஸ்ட்டு. இந்த மாதிரி சமயத்துலலாம் வண்டி ஓட்டாமல் அமைதியாக ஒதுங்கிறது தான் பெஸ்ட்டு. இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா சேர்வராயன் டெம்பிள் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா சேர்வராயன் டெம்பிள் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்குது. அதனால் அங்கேருந்து பார்க்கும்பொழுது மலையோட உச்சியில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மரங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேலே மலைகள் கிடையாது. இதுதான் கடைசியாக நம்ம உயரத்தில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஏற்காட்டில் உயரமான இடம். இந்த இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது அப்படியே சூப்பராக அந்த மிஸ்ட்டு போகிறது, இவ்வளோ அழகாக அந்த க்ளவுட்ஸ்லாம் நகர்ந்து போகுது, மிஸ்ட்டு போகுது, அதெல்லாம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சிங்க. நம்ம போன நேரம் நல்ல சீசன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மழை பெஞ்சு இறைவனோட அருளும் கருணையும் கிடைச்ச நேரம். அதனால் செம்மையாக இருந்ததுங்க. யாருமே ஏற்காட்டில் என்ன இருக்குது அப்படின்னு விட்டுறாதீங்க. ரொம்ப பக்கத்தில் இருந்தால் நமக்கு வந்து அதனோட இது தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நம்ம பக்கத்தில் இருந்தால் நிறைய பேர் பார்க்காம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இது வந்து லேடிஸ் சீட்னு சொல்கிற வியூ பாயிண்ட்ஸ். இங்கே பக்கத்துலேயே ஜென்ட்ஸ் சீட் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ரோஸ் பார்க் பக்கத்துலேயே வந்து சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்னு ஒன்று சொல்கிறாங்க. நாங்கள் அங்கே போகலை. இந்த லேடிஸ் சீட், ஜென்ட்ஸ் சீட் எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க சூப்பராக, அந்த ரோட்ஸு, கிராமம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்தது. அது மாதிரி அந்த கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. வெயிலே இல்லாமல் நல்லா இருந்தது. இந்த மலைகள், மரங்கள், இயற்கை இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே பைனாக்குலரில் பார்க்கலாம். அது ரொம்ப கம்மி தான், 10 rupees என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்துட்டு வாங்க, செம்மையான அனுபவமாக இருக்கும். தேங்க்யூ.